ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல். என்னுடைய பேர் வந்து பிரியா. ஸோ இன்றைக்கி வந்து சமோசா வந்து எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க கோதுமை மாவுலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே சிம்பிளாக சூப்பராகவும் செய்யலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு வந்து 1/2 கிலோ வந்து எடுத்துக்கலாம். எந்த கோதுமை மாவு வேணால் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் பால் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது 2-3 டீஸ்பூன். அது வந்து எதுக்காகனா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல மொறுன்னு இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். பொறுன்னு அந்த சமோசா அப்படி இருக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சா அப்படியே கொஞ்சம் ஒரு ஷேஃபாக அப்படியே நிற்கணும். அந்தளவுக்கு பால் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவை நல்லா திரட்டிட்டு நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி விட்டுட்டு பாருங்கள், இந்தளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு ஈர துணி போட்டுட்டு இந்த மாவு வந்து ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் குக்கரில். இதை ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சோம்பு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு, நம்ம கோதுமை மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் தோசைக்கல்லில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. சுடாமையும் செய்யலாம். சுட்டு செய்யும் போது இன்னும் கடையில் செய்கிறது போல் இருக்கும். சுட்டு செஞ்சாலும் சுடாமல் செஞ்சாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வீடியோக்காக சுட்டு செஞ்சுருக்கேன். ஒரு 1/2 நிமிஷம், ரொம்ப நேரம் சுடக்கூடாது. ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் 2 பக்கமும் தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இதுக்கு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சோலையும் அதையும் வந்து வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடுங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு வந்து இந்த டைமில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் லைட்டாக தூவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு கம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். கோதுமாவே 2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம லைட்டாக சுட்டு வச்சுருக்க சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ மடக்கி விட்டுடலாம். வீடியோ மாதிரியே பார்த்துட்டு அதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டுறதுக்காக ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பேஸ்ட்டு இந்த கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து நம்ம மசாலாவை வந்து உள்ளே வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து தேவையான அளவு உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சுட்டு மேலே வந்து அதை திரும்பவும் அந்த கம் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒட்ட வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம சமோசாவை வந்து எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் போட்டதையும் திருப்பி போடாமல் ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக நல்லா வேக வச்சு எடுத்துடலாம்.
வீட்லேயே நல்ல ஈஸியான நல்ல ஹெல்த்தியான சமோசா வந்து ரெடி. பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான சமோசா வந்து ரெடி. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.